வைத்தியர கண்டெடுத்தாங்காட்டு கல்லு கல்லுதான், எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். வைத்தியர யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கேட்டு வாங்கி வந்தவனுக்கு கொடுத்து அனுப்புங்க. கை நிறைய பணத்தோட வந்திருக்க. ஐயா முதல்ல எனக்கு பணம் கொடுங்க ஐயா. உங்களுக்கு நான் காலம் பூரா கல்ல இருக்கிறேன் ஐயா. டேய் பணத்தை காசு கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? டேய் இது என் ஊரு, இங்க நான் வச்சதான் சட்டம். இந்த மண்ணுல இருந்து இவனுக்கு கல் எடுத்து கொடுத்துருவீங்களா? டேய் உங்களை எல்லாம் இந்த புறம்போக்கு நேரத்தில் எங்க அப்பன் குடியமத்துனதே என் குடும்ப பிரயோஜனப்படணும்னு தான். அதுவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எத்துக்கிட்ட நீங்களா எல்லாரும் குடிச்சு காலி பண்ணிட்டு கிளம்பு. ஒரு வயலுக்கு இருக்கக்கூடாது, ஓடி போய். டேய் இன்னும் 1 மணி நேரம் அவகாசம் தர்றேன். ஒரு வயலுங்க இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு வரட்டு. வாத்தியம் வைத்தியம் தான் அறிவு இல்லாம கூப்பிடுறாங்கன்னா வந்தவனுக்கு எங்க வச்சு புத்தி? அவசரப்பட்டியா எங்களை போச்சோன்னா எங்க போறது? உங்க கால விழுந்து கேட்கிறேன், மன்னிச்சிருக்கையா, மன்னிச்சிருக்க. நானும் அப்பவே பிடிச்சு பாக்குறேன், இந்த ஆள் என்ன லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. யாரும் பயப்பட வேண்டாம். ரெவென்யூ போர்டுல ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. அதுபடி காலாகாலமா அனுபவ பாத்தியத்தில் இருக்கவங்கள யாரும் அவ்வளவு சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சிடவே முடியாது. அதையும் மீறி நீ ஆளுகளை வச்சு இவங்களை எல்லாம் காலி பண்ணினா இவங்க எல்லாருமா சேர்ந்து கலெக்டர்கிட்ட ஒரே ஒரு மனு கொடுத்தா போதும், அடுத்த நிமிஷமே உன்னை உள்ள பிடிச்சு போட்டுருவாங்க. ஏய் இங்க வா. நீ எவ்வளவு நேரம் இங்கதான் நின்று இருந்தியா? ஏண்டா ஒரு பத்திரம் எழுதுறவங்க புள்ள இந்த சின்ன சமாச்சாரம் கூட தெரியாம இருக்கே, வெக்கமா இருக்குடா. பாத்தியாரோட அப்பாவுக்கும் சர்க்காரோட நேரடி தொடர்பு இருக்கா? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் ஏங்க இங்கேயே நின்று இருக்கீங்க? எல்லாரும் இப்ப நிமிந்துட்டாங்க, இனி யாரையும் கொட்ட முடியாது. புறப்படுங்க. ஏய் யாரா நீ? ஏய் அந்த ஐயா மேல எவனாச்சும் கைய வச்ச ஒருத்தன உசுரோட ஊடு போய் சேர முடியாது. ஏய் நேத்து வாங்குனது பத்தலையா? புடிச்சு மரத்துல அடி வச்சு விடாமா? ஏய் அடங்கலையா? இருங்க. யோ வாழ்ந்த கெத்தப்பா வரணும்யா, இல்ல நான் செத்து போணும்யா. ஏய் இப்ப போற பயந்துகிட்டு இல்ல, திருப்பி வருவ, பத்தி ஏறியும் போட. ஐயா இந்த உதவியை நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன் ஐயா. ஏங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல யாரோ ஒரு ஆளு சொல்லுங்கய்யா. தினம் தினம் என் பையன் கிட்ட கணக்கு போடுறேன்னு தொல்லைப்படுத்திட்டு இருக்காராம். யார் அந்த ஆளுங்கிறத எப்படியா நான் தேடி கண்டுபிடிக்கணுமே. யார் அந்த ஆளு? ஏய் தப்பிச்சோன்னு நினைக்க வேண்டாம். என்னப்பா திருதுப்புன்னு வந்து நிற்கிறீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காப்பா. நானும் ஒரு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். உன் கடுதாசியை படிச்ச நாள்ல இருந்து பாவம் புள்ள இப்படி கஷ்டப்படுறானேங்கிறது மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. சரி வீட்டை ஒத்தி வச்சு தங்க பத்திர திட்டத்திலையாவது உனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தலான்னு முடிவு பண்ணி முந்தானது காலையில் வாசலில் இறங்கினேன். அந்த ஆண்டவனே போஸ்ட்மேன் ரூபத்தில் வந்து இந்தாங்க உங்க பிள்ளைக்கு சர்க்கார் உத்தியோகம் கிடைச்சிருச்சுன்னு ஆர்டரை கையில் கொடுத்த மாதிரி இருந்துச்சுப்பா. சரி நீ காலையில் சாமான் ஜெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரில் எல்லாத்துக்கிட்டையும் இத்தனை நாளாக ஒத்தாசை பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நேராக வழங்கமான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. அப்போ நீங்கப்பா? நான் உனக்கு முன்னாலேயே வெள்ளனை போய் சுவாமி மலையில் அந்த முருகன் பாகத்தில் இந்த ஆர்டரை வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டு நானும் நேராக வழங்கமான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். சரிங்கப்பா.